நடிகர் ரவிக்குமார் அவர்கள் கடைசியா எழுதியிருந்த கடிதம் ஒண்ணு சமீபத்தில கிடைச்சிருக்கு அப்படின்னும், அதுல ஆக்ட்ரஸ் ராதிகா அவர்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகரான ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பிரபலங்களும் சரி, பொதுமக்களும் சரி அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில அவர பத்தின ஏராளமான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில அவர பார்க்க போயிருந்த ராதியா அவர்கள் கிட்ட அவரோட பையன் ஒரு சில பொருட்கள் குடுத்திருக்காரு. முக்கியமா லெட்டர் ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு. அப்பா உங்ககிட்ட குடுக்க சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா அத குடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு லெட்டர்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, சமீபத்தில இவருக்கு உடல்நலம் முடியாம போனப்ப முதல் ஆளா ஃபோன் பண்ணி கேட்டது ராதியா அவர்கள் தானாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர நேரடியா சென்று பார்த்ததும் ராதியா அவர்கள் மட்டும் தானாமா. அண்ட் இதனால ரொம்பவே எமோஷனல் ஆன ரவிக்குமார் அவர்கள் ஒரு லெட்டர் ஒண்ணு ராதியாக்கு எழுதியிருக்காரு. அந்த ஒரு லெட்டர் தான் ரவிக்குமார் அவர்களோட பையன் ராதியா அவர்கள்ட்ட குடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு லெட்டர ராதியா அவர்கள் பிரிச்சு பார்த்திருக்காங்க. அந்த லெட்டர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பல வருஷமா உங்கள எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு சகோதரி மாரி நீங்க கூடவே இருந்திருக்கீங்க. அண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கோம். அண்ட் ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பல வருஷம் நம்ம ஒண்ணா இருந்திருக்கோம். ஒரு குடும்பமா இருந்திருக்கோம். எத்தனையோ பேரு கூட நான் அந்த மாரி பழகியிருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு அப்படிங்கும்போது என்ன பார்க்க வந்தது நீங்க மட்டும் தான். உண்மையிலேயே என் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தந்துச்சு. நீங்க வெறும் பேச்சுக்கு இல்ல, உண்மையாலுமே என்னோட சகோதரி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. இதே மாரி வாழ்நாள் முழுக்க இருக்கணும் நம்மளோட நட்பு அப்படிங்கிற மாரி அவரு பேசி அந்த ஒரு லெட்டர்ல எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு லெட்டர தான் கொண்டு போயிட்டு ராதிகா அவர்கள் கிட்ட அவரோட பையன் குடுத்திருக்காங்க. அத படிச்சு பார்த்துட்டு ராதிகா ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. அண்ட் அங்கவே அவங்க ரொம்பவே கதறி எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் பிருத்திவிராஜ் அவர்களோட வீட்டுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பிருத்திவிராஜ் அவர்கள் சமீபத்தில எம்புரான் படம் எடுத்திருந்தாரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. பட் ஆவரேஜான ஒரு வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு. ஆனா வசூல்ல இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனையை கேரளா சைடு நிகழ்த்தி வந்துட்டு இருக்கு. அண்ட் இதனால அமலாக்கத்துறை நேரடியா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டுக்கு நேரடியா போயிட்டு விசாரிச்சிருக்காங்க, சோதனை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிருத்திவிராஜ் அவர்களுக்குமே அவங்க நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. வர ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ள அவரு இதற்கான விளக்கத்த குடுக்கணுமாமா. மேலும் அவரு கடைசியா பண்ணியிருந்த 3 படங்கள், அதாவது ஜனகணமன, கோல்டு, குருவாயூர் அம்பலநடையில், இந்த 3 படங்களுக்கு அவர் எவ்வளோ சம்பளம் பெற்றிருக்காரு, அது மட்டும் இல்லாம எந்தெந்த படங்களுக்கு ப்ரொடியூசரா இருந்து லாபம் ஈட்டியிருக்காரு, அதற்கு எவ்வளவு வருமான வரி செலுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஆவணத்தையுமே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எம்புரான்ல இருந்த சர்ச்சையினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்றாங்க. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.